The Global Talk. அன்புள்ள நேயர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. மத்திய கிழக்கில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தா, நேற்று மத்திய கிழக்கு எப்படி இருந்ததோ அதே போல தான் இருப்பது வரும் செய்திகளிலிருந்து பார்க்கக்கூடியது. ஏன்னு சொன்னா, தற்போது ஒரு செய்தி வந்துக்குது, அமெரிக்கா ராஜதந்திர பேச்சுவார்த்தையில ஈரானோடு ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்துக்குது. அதாவது இன்று கத்தார், பாகிஸ்தான், அமெரிக்கா, ஈரானுக்கு இடையிலான மத்தியஸ்த முயற்சிகளில் இன்று தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவதாக தற்போது தகவல் வருவது. இந்த வகையில் பாகிஸ்தானில் இருந்து ஈரானிய தூதுவர் ஈரானுக்கு சில முக்கியமான செய்திகளோடு வந்திருக்கிறதாகவும், இன்றோ அல்லது நாளையோ ஈராக்குடைய பிரதமர் தெஹ்ரானுக்கு அமெரிக்காவுடைய செய்தியை கொண்டு வர இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகிறது. இதை வச்சு ஊடக மூத்த ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அமெரிக்கா அடிக்க போறான், 700 விமானங்களை ஐரோப்பாவில் நிப்பாட்டி வச்சுக்கிறானே, சும்மா இல்ல. எப்ப அமெரிக்கா பேச்சுவார்த்தை என்று சொல்லி உலகமே பேச்சுவார்த்தையில அப்படி இறங்கி போற நேரத்தில், அதனை ஈரானும் கடுமையாக ஃபாலோ பண்ணி போற நேரத்தில் தான் அமெரிக்கா ஈரானுக்கு அடிப்பான். அதாவது ஈரான் எதிர்பார்க்காத சந்தர்ப்பத்தில் அப்படிங்கிற ஒரு ஸ்டைல். நீங்க அண்மையில அமெரிக்கா ஈரான் மீது நடத்தப்பட்ட ஒவ்வொரு தாக்குதலையும் நீங்க அறிஞ்சிருப்பீங்க. கொமைனி அவர்கள் எப்படி கொலை செய்யப்பட்டார், பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு ஒரு நல்ல நிலைமை வரப்போற மாதிரி இருக்குது. ஆனா மறுபுறம் அமெரிக்கா எல்லாத்தையும் ஒரு தயார் நிலையில வைத்துக் கொண்டிருக்கிறாங்க, ரெடி பண்ணி கொண்டிருக்கிறாங்க. பேச்சுவார்த்தை ஈரானோட அமோகமா போகுது. ஆனா திடீர்னு அமெரிக்கா தாக்குதல் செய்து பாடசாலை பாலகர் உட்பட ஈரானுடைய ஆன்மீக தலைவரையும் கொலை செய்கின்றார்கள். அதற்கு பிறகு இதே மாதிரி சம்பவங்கள் பலது நடைபெற்றது. கடைசி நடந்த சம்பவத்தை கூட பாருங்க. பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒப்பந்தமான எழுதப்பட்டுச்சு. ஆனா காரணமே இல்லாம 2 கப்பல்கள் ஹோர்மோஸுக்குள்ள போச்சுது. அதனை ஈரான் தாக்கிச்சு என்று சொல்லி பேச்சுவார்த்தையை உடைத்து அந்த நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் துருக்கி வைக்கிறாரு. அந்த நேரத்தில் ஈரான் மீது தாக்குதல் நடக்குது. அந்த தாக்குதலோட உச்சகட்டம் தான் இப்போது மத்திய கிழக்கில் பெரும் பதட்டமாக இருக்கிறது. மறுபடியும் பேச்சுவார்த்தைங்கிற மேகம் கூடிக்கொண்டிருக்கிறத வரும் செய்திகளில் இருந்து பார்க்கலாம். இதனை வைத்துதான் ஊடகவியலாளர் சொல்றாங்க, அமெரிக்கா பெரிய அளவு தாக்க போறா அப்படிங்கிற விஷயத்தை கடந்த கால அனுபவத்தை கொண்டு நிகழ்காலத்தை ஊடகவியலாளர்கள் எதிர்வு கூறுகின்றார்கள். அதுக்காக இப்ப தாக்குதல் இன்னும் நடக்கலையா அப்படின்னு கேட்டா, அப்படி இல்லை. நேற்று இரவு தாக்கப்பட்டது, இன்றும் தாக்கப்படுகிறது. ஈரான் அமெரிக்கா தாக்குதலுக்கு பதிலடியும் வழங்கி கொண்டிருக்கிறது. அதை பின்னால பேசுவோம். இந்த அமெரிக்காவுக்கு வக்காலத்து வாங்குற சில ஊடகங்களுக்கு அதாவது சொல்லுது, அமெரிக்காவுக்கும் ஈரான் இடையில பரஸ்பரமா தாக்குதல் நடந்து வர நேரத்தில் இந்த தாக்குதல் அமெரிக்காவோட நோக்கம் என்னன்னு சொன்னா, ஈரானை அடிப்படையை வச்சு, அதாவது பேச்சுவார்த்தை மேசைக்கு இழுக்கிறதுக்காக, ஒரு உளவியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக இந்த யுத்தம் செய்யறாங்கன்னு சொல்லி இந்த ஊடகங்கள் பேசி வராங்க. இதை காதாரியே கேட்க இயலாது. மனிதர்களை கொன்றளித்து விட்டு உளவியல் ரீதியான தாக்கத்தை ஈரான் மேல ஏற்படுத்தி ஈரான பேச்சுவார்த்தை மேசைக்கு இழுக்கத்தான் இந்த யுக்தியை அமெரிக்கா கையாளுதுன்னு சொன்னா, அதாவது இந்த நியூஸ்ல சொல்லப்படுற மாதிரி. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு, நான் ஈரான் அழிக்க போறேன், ஈரானுடைய பாலங்கள், மின்சார நிலையங்கள், எண்ணெய் குடங்கள், எண்ணெய் எடுக்கிற இடங்கள், எண்ணெய் வசதிகள் உள்ள இடங்கள், சுற்றுலா கட்டமைப்பு எல்லாம் தாக்க போறோம்னு சொல்லி இன்று மெசேஜ் போடுறாரு. இங்கால நம்ம காக்கமாரெல்லாம் போய் இந்த கத்தார், பாகிஸ்தான் போய் அமெரிக்காவோட மத்தியஸ்தம் பேசிக் கொண்டிருக்காங்க. அதாவது கழுதைகள்கிட்ட போய் கற்பூரத்தை பற்றி நரிகள் பேசிக் கொண்டிருக்கிறது. அதான் விஷயம். இது இவ்வாறு இருக்கிற சகோதரர், இன்னொரு தகவல் வந்தது. நீங்க எல்லாம் ஜோர்தான்ல நடந்த தாக்குதலை பார்த்திருப்பீங்க. இப்ப இன்னொரு முக்கியமான தகவல், நம்பகரமான ஊடகங்களில் வெளியான மூத்த தமிழ் ஊடகவியலாளர்கள் பேசின விஷயம் என்னன்னு சொன்னா, எல்லாம் ஜோர்தான்ல பார்த்தாங்க. ஜோர்தான்ல மெஸ்ல அமெரிக்க படைகள் சாப்பிட்டு கொண்டிருந்த உணவகத்தின் மீது ஈரான் தாக்குதல் நடத்திச்சு. அதுல 3 பேர் தான் செத்து போனாங்கன்னு சொன்னது பச்சையா போய் என்றவாறு வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டிருக்குது. பல பேர் காயப்பட்டது, பல பேர் இறந்து போனதுதான் உண்மை என்றவாறு. அதாவது வாஷிங்டன் போஸ்ட் கணக்கீடுபடி சுமார் 150 ராணுவத்தினர் இறந்து போனாங்கன்னு சொல்லி அது சொல்லுது. அதே நேரத்தில் அரபு ஊடகங்கள் சொல்லுது, சுமார் 700 தொடக்கம் 1000க்கு உட்பட்ட ராணுவத்தினர் போய் சேர்ந்துட்டாங்க. அது இல்லாம காயப்பட்டவங்க ஏராளமா இடையிலே இறந்து போனாங்க அப்படிலாம் தகவல் வந்தது. அது சம்பந்தமாக எமது முன்னைய செய்திகளை பேசியிருந்தோம். இப்போது வந்திருக்கிற தகவல் ஒரு புதிய வகையான தகவல் சகோதரர்களே. நாம் சில நாளுக்கு முன்பு பேசின தகவல் தான். அதாவது பஹ்ரைன்ல இருந்து பஹ்ரைன் பாலத்தினூடாக சவுதி அரேபியாவுக்கு மிக தொகையான ஆம்புலன்ஸ் போது இதெல்லாம் அமெரிக்க ராணுவத்தினர் காயப்பட்டிருக்கிறாங்க, அவங்கள தான் கொண்டு போறாங்கன்னு சொல்லி நம்ம அந்த செய்தி இதுக்கு முன்னால் வெளியிட்டோம். இது சம்பந்தமாக தற்போது வெளிவந்த செய்தி என்ன சொன்னா, ஜோர்தான்ல அமெரிக்க கேம்ப்ல மெஸ்ஸுகள், அதாவது உணவகத்துக்களை சாப்பிட்டு கொண்டிருந்தவர்கள் மீது தாக்குதல் நடந்துச்சு தானே, அதே போலவே பஹ்ரைன்லயும் சம்பவம் நடந்துக்குது. அமெரிக்கா முழுதாக அந்த செய்தியை ஒழிச்சிட்டாங்க. இது 2-3 நாளுக்கு முன்னால் நடந்துக்குது. இப்போது அந்த செய்தி பேசப்படுவது சகோதரர்களே. துல்லியமான தாக்குதல், ஷேகான் ஃபத்தாஹ் ஏவுகணைகளை பயன்படுத்தி இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்குது. நூற்றுக்கணக்கான அமெரிக்க ராணுவம் போயிட்டாங்க. இப்போது இந்த செய்தி சந்தைக்கு வருகிறது, ஊடகங்கள்ல பேசப்படுவது. இது பஹ்ரைன்ல நடந்த சம்பவம். இது எல்லாமே இந்த F-35 விமானங்கள் தற்போது ஜோர்தானில் காணவில்லை, அங்க F-Series விமானங்கள் எதுவுமே இல்லை என்று சொல்லி தகவல் வருவது. இந்த வகையில் அந்த விமானங்கள் அனைத்தும் அழிந்து விட்டதா, அங்கிருந்த விமானங்கள் நீக்கப்பட்டுள்ளதா என்பது தெரியாது. அநேகமாக வரும் தகவலை பார்த்தால் அங்குள்ள விமானம் நீக்கப்பட வாய்ப்பில்லை. ஜோர்தானை பொறுத்தவரையில் மத்திய கிழக்கிலே அமெரிக்க விமானங்களை நிப்பாட்டக்கூடிய பாதுகாப்பான இடமாக ஜோர்தானை தான் அமெரிக்கா கருது. ஆகவே அங்கிருந்து நீக்கி எங்க கொண்டு போய் நிக்க போறான். ஆகவே கடைசி நடந்த ஈரானுடைய தாக்குதலில் பெரும் F-35 விமானங்கள் சேதத்துக்கு உள்ளாகி இருக்க வேண்டும், அழிந்திருக்க வேண்டும் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டு தான் இருக்குது. இது சாதாரணமாக யோசிச்சு பாருங்க, F-35 ஒரு விமானத்தின் விலை இத்தனை கோடி ரூபாய்கள். இந்த வகையிலே அமெரிக்காவுக்கு இந்த நேரத்தில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அடி. அதன் காரணமாகத்தான் தற்போது மத்திய கிழக்கில் கடுமையான விமான பற்றாக்குறை. அதன் காரணமாகவே தற்போது 700 விமானங்களை ஐரோப்பாவில் ரெடி பண்ணி வச்சு கொண்டிருக்கிறான். ஈரான் அறிவிச்சுக்கிறான், எங்கிட்ட அந்த விமான தளங்களை தாக்குவதற்கும் எங்கிட்ட சாம இருக்குது அப்படின்னு அப்பாஸ் ஆராய்ச்சி சொல்றார். கண்டம் விட்டு கண்டம் தாக்கக்கூடிய ஏவுகணைகள்
ஈரான் போதுமான அளவு இன்னும் பாவிக்காம இருக்கிறாங்க. தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்ட உடனேயே லண்டன், பிரிட்டன், ஜெர்மன் போன்ற நாடுகளுடைய அமெரிக்க விமான தளங்கள் ஈரானால் பதம் பார்க்கப்படும் என்ற செய்தி வருகிறது. இருந்தாலும் இன்னொரு செய்தி இருக்கிறது. அதுல ஐரோப்பாவை பொறுத்தவரை இப்போதைய நிலைப்பாடு ஈரானை தாக்குவதற்கு நேரடியாக எங்கட விமான தளங்களை பாவிக்க வேண்டாம் என்று சொல்லி ஐரோப்பா யூனியனுடைய முக்கியமான அமெரிக்காவுக்கான வேண்டுகோளாக இருக்குதான். ஏன்னு சொன்னா நாங்க இந்த யுத்தத்தில் நேரடியாக சம்மந்தப்படையில, நாங்க வரையில அப்படி சொல்லிடுறாங்க. ஆகவே நீங்க எங்கட இடத்துல இருந்து நீங்க புறப்பட்டு போய் தாக்க வேண்டாம். நீங்க தாக்குனா வேற நாட்டில தான் போய் இறங்க வேண்டும். தாக்கி போட்டு திருப்பி வந்து என்ன செய்யலாது, அந்த கணமே ஐரோப்பாவில் வந்து இறங்க முடியாது. ஆகவே இவர்கள் எங்கே இறங்குவார்கள்? ஜோர்தான்ல, சவுதி அரேபியாவில், இந்த மாதிரி நாடுகளை தான் அவர்கள் ரெடி பண்ணி வச்சு கொண்டிருப்பாங்க. சில விஷயங்கள் ரகசியமா தான் இருக்குது. அடுத்தது மத்திய கிழக்குல ஈரான் நிலைகள்லாம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி அமெரிக்காவுக்கு துல்லியமாக தரவுகள் வழங்குற நிறுவனம் தான் இந்த கூகுள், அமேசான், என்விடியா போன்ற நிறுவனங்கள். உங்களுக்கு தெரியும், சில நாட்களுக்கு முன்னர் துபாயில் இருந்த கூகுள் நிறுவனம் மீது ஈரான் தாக்குதல் நடத்திச்சு. ஏன்பா இதுக்கு மேல தாக்குதல் நடத்தான் அப்படின்னு சொல்லி மக்கள் யோசிச்சாங்க. அதாவது இவங்கெல்லாம் யாருன்னு சொன்னா அமெரிக்க ராணுவத்துக்கு தகவல்களை வழங்குற நிறுவனம். அதை பயன்படுத்தி தான் அமெரிக்க ராணுவம் என்ன செய்து ஈரானை துல்லியமா ஐடென்டி பண்ணி தாக்குதல் செய்யறான். இந்த வகையில் இஸ்ரேல் மீதும் இதே போல என்விடியா, ஐபிஎம் மீது தாக்குதல் நடத்திச்சு. இப்போது நேற்றைய முன்தினம் பஹ்ரைன்ல இருக்கிற அமேசான் நிறுவனத்தை ஈரான் வேரோட பிடுங்கி அழித்து விட்டான் என்று சொல்லி ஈரானிய தகவல்கள் குறிப்பிடுகிறது. ஜோர்தான்ல இருந்து அமெரிக்க விமான காணொலின்னு சொல்லி நான் ஏற்கனவே பேசியிருந்தேன் அந்த விஷயத்தை. அதாவது அழிக்கப்பட்டு போடாம காணவில்லை போட்டிக்கிறான் அப்படின்னா ஈரான் அனைத்தையும் என்ன செஞ்சு போட்டாங்கிறது இதுல இருந்து புரிந்து கொள்ளலாம். அடுத்தது இன்னொரு என்ன விஷயம்டா, நியூயார்க் மேயர் ஜஹ்ரான் மம்தானி சில நாட்களாக சொல்லி வருகிறார், நம்ம நகரத்துக்கு, அதாவது நியூயார்க் நகரத்துக்கு நெத்தனியாக வந்தா நான் கைது செய்வேன், சர்வதேச சட்டப்படி அவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த விஷயம் உலகத்தில் பெரும் வாத விவாதமாக மாறி இருந்தது. இந்த நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார் அப்படிலாம் கைது செய்ய முடியாது, நான் பாதுகாப்பாக வர அப்படின்னு சொல்ற மாதிரி பேசுகிற நேரத்தில் நேற்று இஸ்ரேலுடைய ஒரு அமைச்சர் சொல்லியிருந்தார், இந்த நம்ம பிரதமர் எல்லாம் மம்தானி நியூயார்க்கு வந்தா கைது செய்ய வேண்டும் சொல்றாரு. ஆனா மம்தானியோட வேலையை மம்தானி பார்க்கணும். மம்தானி வந்து நியூயார்க்ல கூலாள்றதுக்கு பொறுப்பான தலைவர். அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த UCMC நகரத்தை சுத்தப்படுத்துறதுல பிரதான பொறுப்பு இந்த UCMC-VCக்கு தான் இருக்குது. அந்த மாதிரி தான் நியூயார்க் நகர மேயர் மம்தானி. ஆனா ஒரு நகர மேயருக்கு எத்தனையோ பொறுப்புகள் இருக்குது. ஆனா இஸ்ரேல் என்ன செய்யறான்னு சொன்னா இதை கோடிட்டு காட்டுறாங்க. நகர மேயர் கூலாள்றதுக்கு தான் பொறுப்பா வந்தாரு, அதுக்கு தான் தேர்தல் கேட்டு வெற்றி பெற்றிருந்தாரு. ஆகவே அவர் அந்த வேலையை மாத்திரம் பார்க்கட்டும், இன்னொரு நாட்டு பிரதமரை கைது செய்யறதுக்கு அவர் யாரு அப்படிங்கிற மாதிரி அவரை யாரு மம்தானியை இஸ்ரேல் விமர்சிச்ச செய்திகள் எல்லாம் வந்திருக்குது. ஆனா மம்தானி ஒன்னு சொல்கிறார், நான் அதாவது நியூயார்க் நகரத்துக்கு நெத்தனியாஹு வருகை தந்தா அமெரிக்கா சட்டத்தில் என்ன இருக்குதோ அதன் அடிப்படையில் அதற்கு இணங்க நான் வந்து நெத்தனியாஹு மீது நடவடிக்கை எடுப்பேன் சொல்றாரு. ஏன்னு சொன்னா நெத்தனியாஹு இப்ப அமெரிக்காவுக்கு தான் போகணும். இந்த மாதம் கடைசியில் அமெரிக்காவுக்கு போற செய்தி உங்களுக்கு வந்திருக்கும். காரணம் என்ன, இஸ்ரேல்ல தேர்தல் நடக்க போகுது. இப்ப தேர்தல் நடக்க போறதால ஈரான் யுத்தத்தில் நேரடியாக ஈடுபடாத மாதிரி காட்டிக்கொள்றாங்க. நேற்று கூட இது சம்பந்தமான செய்தி நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். இந்த வகையில் தேர்தல் நடந்து அவர் தோல்வி அடைஞ்சார், நிச்சயமாக அவர் அடுத்தது கைது செய்கிற நடவடிக்கை இஸ்ரேலுக்குள்ள நடைபெறும். என்று சொன்னா அவர் மீது அவ்வளவு குற்றச்சாட்டுகள், நெத்தனியாஹு மீது அவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஆகவே தேர்தலுக்கு முன்னாலேயே நம்ம நாட்டில் சில அரசியல்வாதிகள் வெளிநாட்டுக்கு ஓடுற மாதிரி நெத்தனியாஹு அமெரிக்காவுக்கு போயிடுவார் என்று சொல்லி சில ஊடகங்கள் பேசுது. இந்த வகையில் இந்த மாதம் அல்லது அடுத்த மாதம் இறுதிக்குள்ள நெத்தனியாஹு அமெரிக்காவுக்கு போறார் என்ற செய்தி பேசப்படுது. அப்படின்னு என்ன அர்த்தம் சொன்னா நிரந்தரமாக அமெரிக்காவுக்கு போறாருன்னு நினைக்கிறேன். அப்படி போன அமெரிக்காவில் எப்போதும் நியூயார்க்கு போகாம இந்த நெத்தனியாஹு வாழ்வாரா? அடுத்த தேர்தலில் இப்போது டொனால்ட் ட்ரம்புடைய கட்சி, அதாவது குடியரசுக் கட்சி தோல்வியடைந்து ஜனநாயக கட்சி வெற்றி பெறுமானால் நெத்தனியாஹு மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. என்று சொன்னா உங்களுக்கு தெரியும், செனட்ல இஸ்ரேலுக்கு உதவி கொடுக்க வேணாம்னு சொல்லி ஒத்த கால நிற்கிறாங்க இந்த செனட்ல ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள். ஆகவே கடுமையான எதிர்ப்பு இஸ்ரேலுக்கு ஜனநாயக கட்சி. ஆகவே இஸ்ரேலுக்கான எதிர்காலம் இப்ப ஒரு மங்கலான நிலையில் இருப்பதை நாம காணக்கூடியதாகிறது. இந்த நேரத்தில் இஸ்ரேல் வந்து இப்ப அமெரிக்கா ஈரானை தாக்கிக் கொண்டிருக்கிற போர்ல முன்னுக்கு நிக்க இல்ல. அதற்கான காரணத்தை நான் ஏற்கனவே நான் கூட சொல்லியிருந்தேன், அதாவது ஆயுத பற்றாக்குறை. இருந்தாலும் அதை வெளியே சொல்ல மாட்டாங்களே. ஆனா இஸ்ரேல் சொல்லிக்கிறாங்க, இந்த தாக்குதலை நாங்க சம்மந்தப்படையில, ஆனால் ஈரான் இனி இஸ்ரேலை தாக்குமானால் நாங்க ஒரு அல்டிமேட் வெப்பன் ஒன்று வைத்திருக்கிறோம், பாடம் படிப்போம் சொல்லி ஈரானை பார்த்து இஸ்ரேல் சொல்லிக்கிற நேரத்தில் அப்பாஸ் அராச்சி அதற்கு இப்படி பதில் வழங்குகிறார். எப்படி தெரியுமா, நீங்க வைத்துள்ள ரகசியமான அந்த அல்டிமேட் வெப்பன் ஆயுதம் இப்ப எங்கிட்டையும் இருக்குது, நாங்க எல்லாம் தயார் நிலையில் தான் வைத்திருக்கிறோம். அதாவது நீங்க வச்சுக்கிற ரகசியமான அந்த ஆயுதத்தை நாங்களும் உற்பத்தி செஞ்சுக்கிறோம். எப்படி தெரியுமா, உங்களோட சீஃப் சயின்டிஸ்ட் போன வருஷம் கடைசியில துபாயில ஒரு ஹோட்டல்ல தங்கினாரு. அவர் போக்கலாம் அவர் லேப்டாப்பை மறந்து விட்டுட்டு போயிட்டார். அந்த லேப்டாப் இப்ப எங்கிட்ட தான் இருக்குது. அதுல இருக்கிற முக்கியமான உங்களோட அல்டிமேட் ஆயுதத்தோட ப்ளூ பிரிண்ட் தகவல் எல்லாம் இப்ப எங்கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியும் இன்று ஈரான், அதாவது அப்பாஸ் அராச்சி இஸ்ரேலுக்கு சொல்லிக்கிறார். இந்த வகையில் இஸ்ரேலுக்கு இப்ப தாக்குதல் நடக்கலையா, மற்ற இடங்களே தாக்குதல் நடத்து பார்த்தா, ஆனால் தற்போது இப்ப ஒரு செய்தி வந்திருக்குது. ஒரு சில நிமிடங்களுக்கு முன் இப்ப அரபு ஊடகத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க, மத்திய கிழக்குல சில இடங்களை நோக்கி ஈரான் இப்ப தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த வகையில் இஸ்ரேலுடைய ஈலாத்ங்கிற நகரத்துக்குள்ள வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் பெரும் புகை மூட்டங்கள் வெளியேறுவதாகவும் காணொலிகள் வெளியாக இருக்குதுன்னு சொல்லி அரபு ஊடகம் சொல்லுது. ஆனா இஸ்ரேலிய ஊடகங்கள் அதை பற்றி சொல்லுதான், தற்போது இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணையை ஜோர்தான் சுட்டு வீழ்த்தி விட்டது, அதிர புகைத்தான் கிளம்புது என்று சொல்லி இஸ்ரேலிய ஊடகங்கள் தகவல் தெரிவித்ததாக அல் அரபு செய்தி சேவை இப்போது பேசிக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் பஹ்ரைன்ல எல்லா இடங்களிலும், அதாவது நாடு முழுவதும் எச்சரிக்கை ஒலிகள் இயக்கத்தில் இருக்கிறது. அது எந்த வகையானது என்று இதுவரை தெரியவில்லை. அதே நேரத்தில் சவுதி அரேபியாவில் டமாம் நகரத்தில் ஆபத்து என்று கூறி சவுதி அரேபியாவுடைய தேசிய எச்சரிக்கை மையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக தகவல் சொல்லுது. ஜோர்தான்ல அக்கபா என்று சொல்ற இடத்தை நோக்கி 4 ட்ரோன்கள்
முதல் 4 ஏவுகணைகள் வந்தது. அதனை வானத்தில் வைத்தே சுட்டு வீழ்த்தி விட்டோம். அவற்றில் 2 மக்கள் வசிக்காத இடங்களில் போய் விழுந்து விட்டது. யாருக்கும் எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி ஜோர்தான் செய்தி நிறுவனம் இதனை ராணுவ வட்டாரத்தை மேற்கோள் காட்டி இந்த செய்தியை வெளியிட்டுள்ளதாக அல் அரப் செய்தி சேவை இப்போது பேசுகிறது. இந்த செய்தி தற்போது ஒரு 15 நிமிடங்களுக்குள்ள மத்திய கிழக்குல நடந்து கொண்டிருக்கிற முக்கியமான செய்திகள் ஒன்று. அடுத்தது நான் நேற்று சொல்லி உங்களுக்கு செங்கடல் வழியால முட்டுகைட்டிக்கிறதால சவுதி அரேபியாவுக்கு யாரும் எரிபொருள் வாங்குறதுக்கு போக முடியாது. கிழக்கு பக்கத்தால போக முடியாது, ஹோர்மோஸ் மூடி. மேற்கு பக்கத்தால செங்கடல் பாபல் மந்தத்தால போக முடியாது, ஹூதிகள் மூடி வச்சிருக்காங்க. இதனையடுத்து இந்த சுவைஸ் கால்வாய் ஊடாக செங்கடல் உழுக்க நுழைஞ்சி சவுதி அரேபியால எரிபொருள் நிரப்பிவிட்டு பாபல் மந்த பகுதியை நோக்கி வந்த பெரும் எண்ணெய் கப்பல்களை ஹூதிகள் திருப்பி விட்டுறாங்க. இங்கிட்ட பக்கம் வராதீங்க, நாங்க ஏற்கனவே சொன்னோம் சவுதி அரேபியாட்ட வாங்க வேண்டாம்னு சொல்லி, நீங்க வாங்கிக்கிறீங்க, நாங்க உங்களை தாக்காம விட்டதே பெருசுன்னு சொல்லி திரும்பி போயிருங்கன்னு சொல்லி சொன்னதால சில கப்பல் எல்லாம் செங்கடல்ல திருப்பப்பட்டு மறுபடியும் சுவைஸ் கால்வாய் ஊடாக வெளியேறுவதற்கு வடக்காக செல்கிறதா. இந்த மாதிரி செல்கிற கப்பல்கள் இந்திய கப்பலும் அடங்குகிறது அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. இந்த வகையில் சர்வதேச கடல்சார் அமைப்பின் அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வாளர் கேப்டன் ஹைதம் ஷஃபான் இது பற்றி தகவல் வெளியிட்டிருக்கிறார். இந்த மாதிரி ஹூதிகள் செய்கிற சம்பவத்துக்கு எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இது சம்பந்தமாக அந்தந்த நாடுகள் தான் இதனை கவனிக்கணும். எங்கிட்ட அதனை தடுப்பதற்கான எந்த ஆயுதப்படைகளும் எங்களிடம் இல்லை. நாங்க கடல்சார் கண்காணிப்பு வழிகாட்டல் ஆலோசனை வழங்கும் நிறுவனம் மாத்திரம் தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு அவர் சொல்றாரு. இவ்வாறு இந்த பாபல் மந்தத்தின் ஊடாக வெளியே வராமல் கப்பல் திருப்பிவிடப்பட்டால் சவுதி அரேபியாவில் தற்போது பெட்ரோல் அதாவது எரிபொருள் விநியோகிக்கப்படும் இடமான என்பு என்கிற பகுதியில், என்பு இது ஜித்தாக்கு சற்று மேலே, இங்க எப்படி எரிபொருள் கொண்டு வராங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். இந்த சவுதி அரேபியாவுடைய கிழக்கு பகுதியில் அதாவது பாரசீக வளைகுடா உள்ளுக்க இருக்கிற எண்ணெய் வயல்களில் உள்ள எண்ணெயை குழாய் மூலம் சவுதி அரேபியாவுடைய மேற்கு பகுதிக்கு கொண்டு வராங்க. அங்கிருந்து வந்த அந்த எண்ணெய் செங்கடல் வழியாக வரும் கப்பல்களுக்கு நிரப்பப்பட்டு காசியை வாங்கியிருக்கிறாங்க. இப்படித்தான் சவுதி அரேபியாவோட பிசினஸ் இப்ப போய்கொண்டிருக்கிறது. இந்த என்பு பகுதியில தான் சவுதி அரேபியா இப்ப பிசினஸ் செய்து முன்பு அமோகமாக இந்த பாரசீக வளைகுடா உள்ளால பெரும் பெரும் எண்ணெய் குதங்கள் பெரும் எண்ணெய் வயல்கள் காணப்படுவது. அதுலேருந்து தான் சவுதி அரேபியாவுக்கு நல்ல பிசினஸ் போய்கொண்டிருந்தது. இப்ப வழி இல்லாம இந்த பக்கத்தால கொடுக்குறாங்க என்பு பகுதியில். இப்ப என்பு பகுதிக்கு வர கப்பல்கள் எல்லாம் தயவு செய்து இந்த தென் பகுதிக்கு வந்துடாதீங்க, செங்கடல் பகுதிக்கு வந்துடாதீங்க, அப்படியே மேலால போக சொல்லப்பட்டிருக்குது. இவ்வாறு மேலால போறோம்னு சொன்னா என்ன நஷ்டம் சொன்னா, உதாரணமாக இலங்கை இந்தியாவுக்கு வர வேண்டிய கப்பல் யார் சொல்றது இந்த விஷயத்தை? இந்த கடல்சார் அமைப்பு ஆய்வாளர் ஹைதம் ஷஃபான் தான் சொல்றார். இவ்வாறு திருப்பிவிடப்பட்ட சுமார் 1 மாதம் கூடுதலான காலம் எடுக்கும் ஆப்பிரிக்காவை சுத்தி மறுபடியும் இந்த தென்னாசியா இலங்கை இந்தியா நாடுகளுக்கு போறதுக்கு. ஆகவே இந்த இடத்துல கப்பலுக்கான எரிபொருள் செலவு, கால விரயம், அடுத்தது கப்பல்ல வேலை செய்வர்களுக்கான கூலி வீதம், அடுத்தது கப்பல் பராமரிப்பு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் உயரும். ஆகவே எண்ணெயிட விலையும் மிகப்பெரிய அளவு உயரப்போகிறது என்று இவர் அல் அரபு ஊடகத்துக்கு விளக்கம் அளிக்கிறார். அதாவது அங்கிருந்து எரிபொருள் கொண்டு வரண்டா 1 மாசத்துக்கு கூட போகும்னு சொன்னா இப்ப நேரத்தோடய அதிகமான கப்பல்களுக்கு ஆர்டர் பண்ணணும். அடுத்தது இந்த பாரசீக வளைகுடாக்கள் இருக்கிற வசதி போல இந்த செங்கடல் இருக்கிற என்பு பகுதியில் சவுதி அரேபியாட்ட பெரிய அளவு வசதி இல்லையா. அதாவது ஒரே நேரத்தில் பல கப்பல்களுக்கு எண்ணெய்களை நிரப்பும் வசதி காணப்படலையா. ஆகவே கொஞ்சம் கொஞ்சமா தான் கப்பல்களுக்கு பெட்ரோல எண்ணெயை நிரப்பணும். ஆகவே அங்கேயும் காலதாமதம் ஏற்படும். இது மாத்திரம் இல்லாம போக்குவரத்து காலமும் கூட. அதற்கிடையில் ஒரு அச்சமிக்குது. இந்த என்பு பகுதியை நோக்கியும் ஹூதிகள் தாக்குதல் நடத்தினால் சவுதி அரேபியா பொருளாதாரம் இனி என்ன ஆவது, அடுத்தது உலக பொருளாதாரம் என்ன ஆவது என்ற கேள்வியும் இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி ஊடகவியலாளர்கள் குறிப்பிடுகிறாங்க. இந்த வகையில் சகோதரர்களே, இதற்கு முன்னால காசா பிரச்சனையில இந்த பாபல் மந்த பகுதியை ஹூதிகள் மூடியிருந்த வேளையில இலங்கைக்கு எந்த சிக்கலும் ஏற்படலையா சொன்னா, இலங்கை அந்த நேரத்தில் ஹோர்மோஸ் வழியாக சென்று எரிபொருள் பெற்றுவார கப்பல்கிட்ட தான் எண்ணெயை இறக்குமதி செஞ்சு கொண்டிருந்தாங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய மற்றும் தென் அமெரிக்க நாடுகளுக்கு இந்த அன்று பாபல் மந்தம் மூடி இருந்ததால பிரச்சனை இருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்ப ஹோர்மோசம் மூடி பாபல் மந்தமும் மூடி என்றால் இனி இலங்கை, இந்தியா, தெற்காசியா, ஆஸ்திரேலியா, கிழக்காசியா, தென்கிழக்காசியா போன்ற நாடுகளுக்கு எண்ணெய் எடுப்பதுன்னு சொன்னா அதுக்கு நீண்ட காலம் செல்லும். விலையும் இனி மாற்றம் ஏற்படும். அதனால பொருட்கள் பண்டங்களோட விலைகளும் உயரும் என்று குறிப்பிடப்படுகிறது. அதுலயும் ஒரு விஷயம் என்ன சொன்னா, இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலையும் சைனாவுடைய கப்பல் இந்த ஹோர்மோசுக்குள்ளால போய் எண்ணெய் நிரப்பி கொண்டு போறானாம். அந்த கப்பலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சைனா இப்ப எண்ணெய் எடுத்து மற்ற நாடுகளுக்கு விற்கிற ஐடியாவும் இல்லை. தங்களுடைய எரிபொருளை எடுப்பதற்காக ஹோர்மோசுக்குள்ள தைரியமாக போறானாம். இந்த வாரத்துக்குள்ள மாத்திரம் 3 கப்பல்கள் சைனாவுடைய எரிபொருள் கப்பல்கள் ஹோர்மோசுக்குள்ள போய் வந்திருக்கிறது. யாரும் தாக்க மாட்டான். ஏன் தெரியுமா? சைனா மீது இந்த அமெரிக்கா தாக்குதல் நடத்தினா, இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினா முழுமையாக ஈரானோட கை கோர்த்து உலக போரையே ஆரம்பித்துருவான். உறங்கும் ராட்சதன் சொல்ற பயங்கரமான ஒரு நாடு இந்த சைனா என்பது உலகமே அறியும். அதனால அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குது. அடுத்தது ஒரு சின்ன செய்திக்கு சுருக்கமா சொல்றேன் சகோதரர்களே. அதாவது அமெரிக்கா ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தை சவுதி அரேபியாவோட செஞ்சுக்குது. அதாவது சவுதி அரேபியாவுக்கு அணு செறிவூட்டல், அணு மின்சார உற்பத்தி, அணுகுண்டு தயாரிப்பதற்கான சில நடவடிக்கைகளுக்கெல்லாம் ஒரு அவசரமான ஒப்பந்தம் ஒன்றை இஸ்ரேலை கைவிட்டு விட்டு சல்மானோடு கையொப்பம் இட்டார் என்ற செய்தியை நியூயார்க் டைம்ஸ், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் போன்ற பல்வேறு செய்தி நிறுவனங்கள் இது பற்றி இன்று விரிவாக பேசியுள்ளது. அதிலிருந்து சுருக்கமான தகவலை தர நேரம் இடம் கொடுக்காததால் உங்களுக்கு தெரியும், சவுதி அரேபியா இஸ்ரேலுக்கு மறைமுகமான சம்பந்தமாக இருந்தாலும் வெளிப்படையாக இஸ்ரேலோடு ராஜதந்திர உறவு, அதாவது தூதரக உறவை ஏற்படுத்தின நாட்டுகளை சிக்கல் வரும், மக்களால் கடுமையான எதிர்ப்பு வரும் சொல்லி இஸ்ரேலோடு நேரடியான உறவு ஏற்படுத்தல, கள்ள
நல்ல உறவு இருக்கிறது. இதுக்கு முன்னால சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்கா சொல்லியிருந்தது, இஸ்ரேலுடனான தூதரக மற்றும் அரசியல் உறவை பகிரங்கமாக சவுதி அரேபியா ஏற்படுத்த வேண்டும், ஆப்ரஹாம் என்கிற ஒப்பந்தத்தை இஸ்ரேலோடு கையொப்பம் இடணும் என்று சொல்லி அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு நிபந்தனை அளித்தது. அவ்வாறு இதனை செய்தால் சவுதி அரேபியாவுக்கு அணு சம்பந்தமான ஒப்பந்தங்களோடு நாங்க கைச்சாத்திட தயாராக இருக்கிறோம் சொல்லிக்கிற நேரத்தில் சவுதி இதுவரையும் வெளிப்படையாக தூதரக உறவு போன்றவற்றை செய்யாத நேரத்தில் அமெரிக்கா அதனை மறந்து ஒரு அணு ஒப்பந்தம் ஒன்றுல சவுதி அரேபியாவோட கைச்சாத்திட்டிக்குது. இது கடுமையான கோபம் இஸ்ரேலுக்கு. சொல்லப்பட்ட நிபந்தனைகளை மீறி அமெரிக்கா போய் சவுதி அரேபியாவோட அணு ஒப்பந்தம் ஒன்று செஞ்சுக்குது. இது எதிர்காலத்தில் இஸ்ரேலுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று இஸ்ரேலுடைய கட்டும் அதிருப்தியும் ஆத்திரமும் அரசியல் விவாதங்களும் இஸ்ரேலுக்குள்ள இப்ப நிகழுது. சரி, இப்ப என்ன விஷயம் சொன்னா, அமெரிக்கா சில நாடுகளுக்கு அணுசக்தி சம்பந்தமாக சில ஒப்பந்தங்களை செய்யற நேரத்தில் நாங்க உங்களுக்கு சக்தி வளத்துக்கு, அதாவது மின்சாரத்துக்கு தேவையான அணுசக்தி வளத்தை செய்து தருவோம், ஆனா அங்கு பயன்படுத்தப்பட்ட யுரேனியத்தை ஆயுதமாக மாற்ற மாட்டோம், அங்குள்ள புளூட்டோனியத்தை எந்த நோக்கத்துக்காகவும் அதாவது ஆயுத நோக்கத்துக்காக பயன்படுத்த மாட்டோம் என்று அதிகாரப்பூர்வமாக அந்த நாடு சைன் பண்ணணும். அடுத்தது IAEA உடைய கண்காணிப்பு எப்போதும் இருக்கும். குறிப்பாக சவுதி அரேபியாவோடு இந்த அணு ஒப்பந்தம் செய்யப்படும் போது ஒப்பந்தம் பிரகாரம் அணு செறிவூட்டல் என்கிற ஒரு தொழில்நுட்பத்தை நாங்கள் கருப்பு பட்டியலில் வைத்துக் கொள்வோம். அதாவது இந்த விஷயங்களை நாங்கள் அந்த குறித்த சவுதி அரேபியாவுக்கு நாங்கள் வழங்க மாட்டோம். இது அமெரிக்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். இது 10 வருஷத்துக்கு நடைமுறையாகும். சம்டைம் இந்த அணுசக்தியை சவுதி அரேபியாக்கோ அல்லது அந்த நாட்டுக்கோ தேவையில்லை சொன்னா நீங்க வேற எந்த நாடோடு, குறிப்பாக சீனா ரஷ்யாவோடு எந்த ஒப்பந்தங்களும் 10 வருடங்களுக்கு செய்யவே கூடாது. இப்படிப்பட்ட பல்வேறு அமெரிக்க நிபந்தனைகள் ஏதாவது ஒரு நாட்டுக்கு அணு திட்டத்தை அமெரிக்கா வழங்கும் போது ஒப்பந்தம் செய்து கொள்ளும். குறிப்பாக இது சவுதி அரேபியாவுக்கு இந்த நிபந்தனை சொல்லப்பட்ட விஷயம். ஆனால் சவுதி அரேபியா இதுல ஒரு நிபந்தனையை நிறைவேற்றாததால, அதாவது இஸ்ரேலோடு வெளிப்படையான ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தில் இணையாததால, தூதரக உறவுகளை ஏற்படுத்தாதன் காரணமாக இந்த அணுசக்தி திட்டம் சவுதி அரேபியாவுக்கு இதுவரை காலமும் கிடைக்காமலே இருந்தது. ஆனா இப்ப இந்த முன்னே சொன்ன நிபந்தனைகள், அந்த நிபந்தனைக்கு ஸ்பெஷலா ஒரு பேர் இருக்குது அமெரிக்காவில், கோல்டு ஸ்டாண்டர்ட் என்று சொல்லுவாங்க. பொதுவாக அமெரிக்கா பல நாடுகளிடம் இந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் ஒரு நிபந்தனையை விதித்து தான் இந்த அணு திட்டங்களை செய்து கொடுக்கும். இதன் மூலம் அமெரிக்காவுக்கு வருமானம் இருக்குது. சுருக்கமா சொன்னா முழுக்க இதோட கட்டுப்பாடு அமெரிக்காவுக்கு கீழே தான் இருக்கும். இதுல சவுதி அரேபியாவுக்கு வைக்கப்பட்ட மேலதிக நிபந்தனை தான் இஸ்ரேலுடனான வெளிப்படையான தூதரக உறவு ஆப்ரஹாம் எக்ரிமெண்ட்ல உள்ள அவ்வளோத்தையும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. சவுதி அரேபியா செல்வந்த நாடு இதனை எப்பயோ அணு மின்சாரத்தை கொண்டு வந்தீங்களாம். ஆனால் இந்த இஸ்ரேலை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளாம இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் காரணமாக அமெரிக்காவுடைய இந்த அணு திட்டம் சவுதி அரேபியாவுக்குள்ள வரையில. ஆனால் இப்ப வந்துள்ள செய்தி என்ன தெரியுமா? மேலே சொன்ன அனைத்து நிபந்தனைகளையும் புறம் தள்ளிவிட்டு அது இப்ப அவசியமே இல்லை என்று சொல்லி அமெரிக்கா முகமது பின் சல்மானோடு இந்த அணு திட்டத்தை கைத்தாத்திட்டிருக்கிறாரு என்கிற செய்தி இன்று பிரபலமாக வந்து கொண்டிருக்கிறது. அதாவது இதுல இன்னொரு விஷயம் என்ன சொன்னா, முக்கியமான விஷயம் என்ன சொன்னா, மின்சார உற்பத்திக்காக சக்தி வளத்துக்காக செறிவூட்டப்பட்ட இந்த யுரேனியத்தை எந்த நோக்கத்துக்காக அணுகுண்டாக அணு ஆயுதமாக மாற்ற மாட்டோம் என்று அதுல ஹைலைட் பண்ணப்பட்டு சைன் பண்ணப்படும். ஆனால் அந்த நிபந்தனை கூட இல்லாம சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்கா, அதாவது கோல்டன் ஸ்டார்ட் எக்ரிமெண்ட் என்ற ஒரு விஷயம் இல்லாம அணு திட்டத்தை அமெரிக்கா சவுதிக்கு வழங்குது என்கிற செய்தி இன்று ஒரு முக்கியமான செய்தி. இதன் மூலம் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, சவுதி அரேபியா இனி அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிலைமைக்கு வந்துரும். இந்த எக்ரிமெண்ட் இல்ல. இதனால யாருக்கு ஆத்திரம் சொன்னா, இஸ்ரேலுக்கு கடுமையான ஆத்திரம். எங்களுக்கு சமமா சவுதி அரேபியா இனி அணு ஆயுதத்தை உற்பத்தி செஞ்சிருவான். அடுத்தது யாருன்னு சொன்னா அந்த UAE, கட்டார் போன்ற நாடுகள்லாம் இதனை கேட்பான். இதே எக்ரிமெண்ட் எங்களுக்கு தாங்க சொல்லி. ஆகவே இஸ்ரேலுடைய நிலைமை என்ன ஆகும் சொல்லி இன்று கடுமையான வாத விவாதங்கள் இதை பற்றி அரபு ஊடகங்கள் இன்று முக்கிய செய்தியாக பேசிக் கொண்டிருக்கிறது. இப்படி சரியான ஒப்பந்தம் இல்லாம அமெரிக்கா ஏன் இதை செய்து? உங்களுக்கு தெரியும் சகோதரர், F-35 விமானத்தை அமெரிக்கா சவுதிக்கு கொடுக்க போறேன்னு சொன்ன நேரத்திலேயே நெத்தனியாகு எதிர்த்தார். ஏன் எதிர்த்தாரு? ஆடு மேய்க்கிறவனுக்கு, ஒட்டகம் மேய்க்கிறவனுக்கு F-35 விமானமா அதை கொடுக்க கூடாது, அதை கொடுத்தா அதுல இருக்கிற தொழில்நுட்ப கசிவுகள் எல்லாம் இஸ்லாமிய நாடுகளுக்கு போய் கடைசியில் எங்களை ஆக்கிரமிச்சிருவான் இஸ்லாமிய நாடுகள் என்று சொல்லி நெத்தனியாகு அன்று தொடக்கம் இன்று வரை கடுமையாக எதிர்த்தாரு. இப்ப இந்த ஒப்பந்தம் சவுதி அரேபியா அமெரிக்கா கையொப்பமிட்டு முடிந்து விட்டது என்று கூறப்படுகிறது. ஏன் இதனை அமெரிக்கா அவசரமா செஞ்சிக்குது என்று சொல்லி சில ஊடகங்கள் இப்போது பேசுகிறது. ஈரானிடம் அணுகுண்டு இருப்பது ஏதோ வகையில் அமெரிக்காவுக்கு தெரியும், இஸ்லாமியர்களை கொண்டே இஸ்லாமியர்கள் அடக்கலாம் என்ற தந்திரோபாயத்துக்காகத்தான் இப்ப இந்த அணு ஒப்பந்தம் சவுதி அரேபியாவோடு செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்கா அணுகுண்டு வீசினா அது உலக ரீதியில ஒரு சிக்கல் வரும். அணுத்தடை ஒப்பந்தத்தை பற்றி, அணுகுண்டை பற்றி அதிகமா பேசுறவங்க யாரு? அமெரிக்கா. ஆகவே அமெரிக்காவுக்கு நேரா வீச முடியாது, அதாவது ஈரான் மீது வீச முடியாது. சவுதி அரேபியா ஏதோ வகையில சண்டை பிடிச்சி ஈரான் மீது வீசினா அவனுக்கு அடிச்சு அழிஞ்சு கொண்டான் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தப்பி போயிடுவான். அதற்கான சூழ்நிலையும் உண்டாக்கி விடுவாங்க இந்த அமெரிக்கர்கள் என்று விமர்சனங்கள் சொல்லுது. அதாவது இஸ்லாமியர்களுடைய கையெடுத்து இஸ்லாமியர் கண்ணுக்குள்ளேயே குத்தலாம் என்கிற திட்டம் போல ஏதோ புரியுது. சரி சகோதரே, செய்தி நீண்டு விட்டதுன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த செய்தியில இது பற்றி மேலதிக தகவல் ஏராளமாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் பேசுவோம், மீண்டும் சந்திப்போம். இது குளோபல் உலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.